ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்த்தியா வந்து அவங்க அம்மா கிட்ட நான் சேரன் மாமாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சேரனோட வீட்டுக்கு வராங்க கார்த்திகா. இங்கே வீட்டில் சேரன் கிச்சனில் ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தியாவோட ஞாபகங்கள் வந்து கார்த்தியா பின்னாடி நின்று கூப்பிட்ற மாதிரியே தெரியுது. சேரனும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இது கற்பனை தான் அப்படின்னு அவர் பாட்டுக்கா அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த சமயத்தில் உண்மையாகவே கார்த்திகா வீட்டுக்குள்ளே வந்து மாமா மாமான்னு கூப்பிட சேரன் இதுவும் கனவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி மாமா மாமா அப்படிங்கிற வார்த்தை வர உடனே திரும்பி பார்த்த சேரன், கார்த்தியா என்ன இங்கே வந்து நிற்கிற? நேற்று தானே உனக்கு கல்யாண பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி வரலாமா? நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சேரன் கேட்கவும் உடனே கார்த்திகா, இல்லை மாமா, நான் ஊருக்கு போக போகிறேன், சதீஷ் கூட ஊருக்கு போக போகிறேன், அதுதான் கடைசியாக உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் மாமான்னு கார்த்தியா சொல்லவும் சேரனுக்கு அப்படியே கண் கலங்குது. சேரன் அடக்கி வச்சிருந்த ஆசை எல்லாத்தையும் இவருக்குள்ளே இருக்கிற கண்ணீர் வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் சேரன் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு, சரி கார்த்தியா, நல்லபடியா போயிட்டு வா, உனக்கு என்ன உதவி எப்போ வேணும்னாலும் மாமா கிட்ட கேளு, சரியா? என்னைய மன்னிச்சிரு கார்த்தியா, என்னோட சூழ்நிலையில் நீ இருந்திருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்ப, என் மேலே கோபமா கார்த்தியா அப்படின்னு சேரன் கேட்க உடனே கார்த்தியாவோ, இல்லை மாமா, உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லை, என் மேலே தான் எனக்கு வருத்தம். எனக்கு உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்காம போனதால் நான் எவ்வளவு துரதிருஷ்டசாலின்னு நினச்சி தான் வருத்தப்படுறேன். மாமா, ஒன்று கேட்குறேன், உண்மையை சொல்லுவியா மாமா? உண்மையாகவே உனக்கு என்னைய பிடிக்குமா மாமா? இல்லை நான் தான் உன்னைய வற்புறுத்துறனா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் உண்மையாக பதில் சொல்லு மாமா, நான் சந்தோஷமாக இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு கார்த்தியா கேட்கவும் உடனே அவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த அழுகையை திடீர்னு சேரன் வெளிப்படுத்துகிறாரு. கார்த்தியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தியா. நீ அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து மாமா மாமான்னு என் மேலே பாசம் காட்டும் போதெல்லாம் உன்னோட அருமை எனக்கு தெரியலை கார்த்திகா. ஆனால் நீ இல்லைன்னு இப்போ தெரிஞ்சதுக்கப்புறமா என்னால் அதை தாங்க முடியலை கார்த்திகா. எனக்கு எந்த வேலையும் ஓடலை, இந்த வழியை என்னால் தாங்கவே முடியலை கார்த்தியா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ தோணுது கார்த்தியான்னு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடறாரு சேரன். இதை பார்த்த கார்த்தியாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகி, மாமா, அப்போ உண்மையிலேயே என்னைய உனக்கு ரொம்ப பிடிக்குமா மாமா? ஏன் மாமா இவ்வளவு நாளாக அதை சொல்லலை? நான் எத்தனை தடவை இங்கே வந்து உன் காலடியிலேயே விழுந்து கிடந்தேன், ஏன் மாமா அதை சொல்லலை அப்படின்னு கார்த்தியாவும் சந்தோஷத்தில் அழுக ஆரம்பிக்க அதுக்கப்புறம்தான் சேரனுக்கு, ஐயையோ, இந்த இடத்துல நாம் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு சேரன் கண்ணை தொடச்சிக்கிட்டே, கார்த்தியா, நீ அழுகாத கார்த்தியா, நீ அழுகாத. நான் என்னை அறியாமல் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். இப்போ இதை பேசியிருக்கக்கூடாது, பேசக்கூடிய நேரமும் இது கிடையாது. நம்ம 2 பேரும் அதெல்லாம் கடந்துட்டோம். கார்த்தியா, கண்ணை தொடச்சிக்க கார்த்தியா, கண்ணை தொட. நீ உன் புருஷன் கூட போய் நல்லபடியாக வாழ்கிறத மட்டும் பற்றி இனிமேல் யோசி. இந்த உலகத்தில் நீயும் நானும் மட்டும்தான் காதலிச்சு தோற்று போனோமா என்ன? இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க. அதனால் அவங்கள மாதிரி நாமளும் வாழ ஆரம்பிக்கலாம். நீ அழுகாத கார்த்தியா அப்படின்னு சேரன் கார்த்தியாவை சமாதானப்படுத்த உடனே கார்த்தியாவோ, என்ன மாமா இப்படி செஞ்சிட்டியே மாமா அப்படின்னு திரும்பவும் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் சேரன், கார்த்தியா, நீ அழுகையை நிறுத்து, ரொம்ப நேரம் ஆச்சு, அப்புறம் உன்னைய அங்கே வீட்டில் தேடிக்கிட்டு இருக்க போகிறாங்க, நீ கிளம்பு, கண்ணை தொடச்சிக்க அப்படின்னு துண்டை எடுத்து கொடுத்து கார்த்தியாவை கண்ணை தொடச்சி போக சொல்கிறாரு சேரன்.